ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒரே வீடியோவில் 2 ரெசிபி பார்க்கலாமா? நல்லா ஜூஸியாக சாஃப்டான கிரில் சிக்கன், அதை வச்சு வைரலான ஐஃபா சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிரில் பண்ணுறதுக்கு ஃபுல் சிக்கன் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். கடையிலே சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து வீட்டிலே கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் கொடுத்தா தான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி வரும். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கன் முழுகிற அளவு தண்ணி, உப்பு, வினிகர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ அரை மணி நேரம் சென்று நல்லா வந்து தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட உருக்கி சேர்க்கலாம். நல்லா கெட்டியான தயிர், அரை லெமனோட ஜூஸு. நான் சேர்த்துருக்க இதே மசாலா தான் சேர்க்கணும்னு இல்லை. நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மசாலா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மசாலா சேர்த்தாலும் சரி, கடைசியாக இந்த கசூரி மெத்தி சேர்க்க மறந்துடாதீங்க. இது சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மசாலாவை நல்லா சிக்கனில் கோட் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 1 ஹவராவது ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ஒன்றுமே நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் வந்து காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் போல் வந்து கிரில் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அவனில் உங்களுக்கு எப்படி கிரில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். உங்ககிட்ட அவன்லாம் இல்லைன்னா நார்மலாக அடுப்பில் எப்படி கிரில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கீழே வேணால் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கியூவர்ஸில் சிக்கனை மாட்டிட்டு காலெல்லாம் கட்டிட்டு ஒரு உருளைக்கிழங்குமே மேலே வச்சுட்டேன், சிக்கன் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு. அவனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ப்ரீ ஆப்ஷன்ஸுமே இதில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இந்த CH2வில் வச்சுட்டோன்னா சிக்கனை வந்து கிரில் பண்ணி எடுத்துரும். அப்படி இந்த ப்ரீ ஆப்ஷன்லாம் இல்லாதவங்க நார்மலாக கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். 45 to 1 hour கிட்ட எடுக்கும். சிக்கன் சைஸை பொறுத்து வந்து டைம் எடுத்துக்கிறோம். நான் வந்து ப்ரீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரில் பண்ண வச்சுட்டேன். இந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா பெரிய கோழினா செட் ஆகாது. கொஞ்சம் சின்ன சைஸ் கோழினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய கோழியாக இருந்துச்சுன்னா பிரஸ்ட் பக்கம்லாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம திருப்பியுமே கிரில் ஆப்ஷன் கொடுத்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. சூப்பரான கிரில் சிக்கன் ரெசிபி பார்த்துட்டோமா? இனி அடுத்து இதே வச்சு நம்ம ஐஃபா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை வந்து 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா எப்படி குக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஐஃபா சிக்கன் செய்கிறதுக்கு மேலே ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு அவிச்ச முட்டையோட 2 வெள்ளைக்கரு, 2 ஸ்லைஸ் சீஸு, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா திக்காக இந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் பட்டர் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை மேலாப்பில் சேர்த்து லைட்டாக வந்து 2 பக்கமே டோஸ்ட் பண்ணி எடுத்துருந்தேன். கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸை மேலே ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக சாஃப்டாக ஜூஸியான ஐஃபா சிக்கன் ரெடி ஆயிரும். அப்படியே தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும்.